இன்றைய நாளின் தலைப்பு கீழ்ப்படிதலினால் வரக்கூடிய ஆசீர்வாதங்களை குறித்து நாம் தியானிக்கவிருக்கிறோம். பலியை விட கீழ்ப்படிதலே சிறந்தது என்று வேதவசனம் கூறுகிறது. நம்ம நிறைய இறை வார்த்தை கேட்கிறோம், ஆன்லைன் நிறைய கேட்கிறோம், டெய்லியும் கேட்கிறோம். நிறைய நற்செய்தி கூட்டங்கள், தியானங்கள், திருப்பலி என்று பல்லாயிரக்கணக்கான பூசை என்று நிறைய நம்ம இறை வார்த்தையை நம்ம கேட்கிறோம். ஆனால் அந்த கேட்டுக்கொண்ட இறை வார்த்தையின்படி நாம் வாழ்கிறோமா, அந்த இறை வார்த்தையை நாம் வாழ்வாக்குகிறோமா என்பதை குறித்து நாம் தியானிக்கவிருக்கிறோம். ஏனென்றால் ரோமையர் 2ஆம் அதிகாரம் 13 கூறுகிறது, திருச்சட்டத்தை படிப்பதால் கேட்பதால் மாத்திரம் யாரும் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக முடியாது. மாறாக அதை யார் கடைபிடிக்கிறார்களோ அவர்களே கடவுளுக்கு உகந்தவர்கள், ஏற்புடையவர்கள், பிரியமானவர்கள். பைபிள் நம்ம படிக்கிறதுனாலையோ பைபிள் நம்ம கேட்கறதுனால மட்டும் நம்ம கடவுளுக்கு பிரியமான பிள்ளைகளாக மாறிவிட முடியாது. கடவுள் யார் மீது பிரியமாய் இருக்கிறார் என்றால் அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழணும், அதை வாழ்வாக்கணும் அப்படிங்கிற தாகத்தோடு யார் ஆண்டவரை தேடுகிறார்களோ அவர்கள் பேறு பெற்றவர்கள், அவர்கள் பாக்கியவான்கள். அப்படிப்பட்டவர்களைத்தான் ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா மறைநூல் அறிஞர், அவங்க பாருங்க, இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா பைபிள் ஸ்காலர் என்று சொல்வார்கள். பைபிளை கரைச்சி குடிச்சவங்க அவங்கெல்லாம், திருச்சட்டத்தை போதிச்சவங்க. அப்படிப்பட்டவங்களை தான் ஆண்டு என்ன பண்றாரு, பல முறை சாடி சாடி பேசுவார். வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள்னு யாரை பார்த்தா சொல்லுவார், பைபிள் படிச்சவங்களை பார்த்தா சொல்லுவார் மறைநூல் அறிஞர். ஏன்னா படிச்சாங்க, ஆனா அவங்களுடைய செயல்ல எதுவுமே காட்டவில்லை. நிறைய படிச்சாங்க, நிறைய தெரிஞ்சுக்கிட்டாங்க, ஃபிங்கர் டிப்ஸ்ல எல்லாம் வச்சிருந்தாங்க, இந்த சட்டம் எங்க இருக்குது எல்லாம் சொன்னாங்க. ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில எந்த மாற்றமுமே இல்லை, அவங்களுடைய சுவாபங்கள்ல எந்த மாற்றமுமே இல்லை. குணாதிசயங்கள் அப்படியே பழைய மனிதனுக்குரிய அதே குணாதிசயங்கள். மத்தேயு 23:3 ஆண்டவர் சொல்வார், மறைநூல் அறிஞர் பரிசேயர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள், ஆனால் அவர்கள் செய்வதை நீங்கள் செய்யாதீர்கள், ஏனென்றால் அவர்கள் சொல்வார்கள், செயலில் காட்ட மாட்டார்கள். அப்ப இறை ஆட்சி யாருக்கு சொந்தம் என்றால், இறை ஆட்சி பேச்சில் அல்ல, அது செயல்பாட்டில் தான் உள்ளது. 1 கொரிந்தியர் 4:20 படிக்கிறோம். அப்ப செயலை நம்ம காட்டணும். செயலற்ற விசுவாசம் செத்த விசுவாசம். யாக்கோபு 2:26 நாம் படிக்கிறோம், உயிர் இல்லாத இந்த உடல் போல செயல்கள் அற்ற விசுவாசம் செத்த விசுவாசம் என்று சொல்லப்பட்டது. நான் இயேசுவை நம்புறேன்னு சொல்லி நம்பிக்கை மட்டும் இருந்தா பத்தாது. நம்ம என்ன பண்ணோம், நாம் இயேசுவை நம்புகிறோம் என்றால் அதை நாம் செயல் வடிவத்தில் நம்ம என்ன பண்ணணும், காட்ட வேண்டும். லூக்கா 3:9 சொல்லப்பட்டுள்ளபடி நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள். ஆண்டருக்கு எப்பவுமே தேவை செயலை நம்ம காட்டணும். நம்ம வாயில சொல்றது எல்லாம் ஈஸி தான், போதிக்கிறது வாயில சொல்லிட்டு போயிடலாம். ஆனா பிராக்டிக்கல் லைஃப்ல நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில அதை கடைபிடிக்கணும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வழி, ஆண்டுடைய வசனத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும். There is no shortcut to receive blessings from our Lord. இன்னைக்கு என்ன மனிதர்கள் நினைச்சிட்டு இருக்காங்க, பாத்தீங்கன்னா அற்புதங்கள் அதிசயம் அங்க போல நடக்கும் இங்க போல நடக்கும்னு சொல்லி அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. எங்கேயும் ஓட தேவையில்லை, வீட்டுல இருந்துகிட்டு முழங்கால் போட்டு ஜெபிச்சு ஆண்டவர் எப்படி நம்மள வாழ சொல்லியிருக்காரோ அந்த இறை வார்த்தையை படிச்சு அதன்படி நம்ம வாழ்ந்தாலே நமக்கு பின்னாடியே ஆசீர்வாதம் வந்துகிட்டே இருக்கும். நம்ம ஆசீர்வாதத்தை தேடி ஓடி போக தேவையே கிடையாது. நம்ம அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய 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 ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையா நமக்கு பின்னாடி ஆண்டவர் அனுப்பிச்சுக்கிட்டே இருப்பார். இதைத்தான் இணைச்சட்டம் 11ஆம் அதிகாரம் 27-28 கூறுகிறது. ஆண்டுடைய கட்டளைகளுக்கு நீங்கள் கடைபிடித்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம், கடைபிடிக்காவிட்டால் சாபம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனத்தை நாம் படிப்போம். இணைச்சட்டம் 11ஆம் அதிகாரம் 26-27 வசனத்தை நாம் வாசிப்போம். இணைச்சட்டம் 11:26. இணைச்சட்டம் 11ஆம் அதிகாரம். இதோ இன்று உங்கள் முன்பாக ஆசியையும் சாபத்தையும் வைக்கிறேன். நான் இன்று உங்களுக்கு விதித்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளை நீங்கள் கடைபிடித்தால் ஆசியும், உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடிக்காமல் நான் இன்று உங்களுக்கு விதித்த வழிகளிலிருந்து விலகி நடந்து நீங்கள் அறியாத வேற்று தெய்வங்களை பின்பற்றினால் சாபமும் உண்டாகும். ஆமென். கரெக்டா பிரதர் நான் வாசிக்கிறேன். பிரைஸ் லார்ட். சரியா கரெக்ட் தான் சிஸ்டர். அந்த வசனம் தான் சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். பாருங்க, இந்த வசனம் தெளிவாக சொல்கிறது, கடைபிடித்தால் ஆசீர்வாதம், கடைபிடிக்காவிட்டால் சாபம். அதுதான்
இதுல எல்லாமே அடங்கிடுச்சு ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா வந்து. அப்ப கீழ்ப்படிதல் என்றால் ஆணுடைய கட்டளைகளை கடைபிடித்தல், ஆணுடைய குரலுக்கு செவி கொடுத்தல், ஆணுடைய வழிகளில் நடத்தல், இப்படி பல அர்த்தங்கள் அதுல இருக்குது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா வந்து. அப்ப அவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அவருடைய வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம கீழ்ப்படியணும். நம்ம நிறைய கேட்கறது என்ன பண்ணணும், கேட்பதை விட அந்த வசனத்துக்கு நம்ம வந்து கீழ்ப்படிய வேண்டும். அதுதான் ஆண்டவர் வந்து விரும்புகிறார். நாம் படித்த அந்த உன்னரசர்ல 3 ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து சாலமோனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் விதிக்கக்கூடிய இந்த கட்டளைகள் நியமங்கள் உன்னுடைய அப்பாவை போல உன்னுடைய தந்தை தாவீதை போல நீயும் கடைபிடிச்சு எனக்கு பிரியமா வாழ்ந்தே என்றால் இந்த 3 ஆசீர்வாதம் உனக்கு இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. ஒன்று ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நான் உனக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியை நான் நிறைவேற்றுவேன். வாக்கு தத்தங்கள். அப்ப ஆணுடைய கட்டளைகளுக்கு நம்ம கடைபிடிச்சாதான் நம்ம வாக்கு தத்தங்கள், நாம் பெற்றுக்கொண்ட வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறும். ஒவ்வொரு வருஷமும் ஆரம்பத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், வாக்குறுதிகள் நம்ம பெற்றுக்கொள்வோம், வாக்கு தத்த அட்டையை நம்ம பெற்றுக்கொள்வோம். அது வருஷ கடைசியிலேயே பலருக்கு என்ன பண்ற, அது நிறைவேறாம இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஆண்டு என்ன பண்ணிருப்பாரு, நிபந்தனையை வச்சிருப்பார். எல்லாமே கண்டிஷனல் பிளெஸிங். நீ இதை செய்தால் நான் உனக்கு இதை செய்வேன். ஆண்டோட்ட எதையுமே வந்து நம்ம ஓசியா ஈஸியா வாங்கிவிட முடியாது. அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே விலைக்கரையை நம்ம கொடுக்கணும். ஆக்சுவலா வந்து we have to pay the price. அப்பதான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ ஒரு நோயாளி டாக்டர்கிட்ட போறான்னு வச்சுங்க, அப்ப டாக்டர் வந்து மருந்து எழுதி தராரு, இதெல்லாம் நீங்க சாப்பிடுங்க குணமாயிடுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அந்த நோயாளி என்ன பண்ணணும், அந்த டாக்டருடைய அறிவுரையை கேட்டு மருந்து மாத்திரையை கரெக்டா எடுத்துக்கணும். டாக்டருக்கு சொல்லக்கூடிய ஆலோசனைக்கு என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும். அப்பதான் குணமடைய முடியும். இல்ல அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு மருந்து மாத்திரை சாப்பிடாம அவர் பாட்டுக்கு இருந்தாருன்னா குணமடைய முடியாது. அதே மாதிரி ஸ்கூல்ல டீச்சர் சொல்லி தராங்க, அது கீழ்ப்படிந்து ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சாதான் மார்க் நல்லா வாங்க முடியும். இல்ல நான் கீழ்ப்படிய மாட்டேன், ஏன் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன்னு சொன்னா மார்க் வாங்க முடியாது. அதே மாதிரி தான் ஆண்டுடைய காரியத்திலையும் அவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கான வழியை ஆண்டவர் தெளிவா சொல்லியிருக்காரு ஆக்சுவலா. அப்ப அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும், எந்த நிபந்தனை நம்ம நிறைவேற்றணும், நம்ம நிறைவேற்றினோம் என்றால் ஆண்டவர் நம்ம கொடுப்பார் ஆக்சுவலா. பெற்றோர்களாக நம்மளே பாருங்க, சொல்லுவோம் நம்ம பிள்ளைகள்கிட்ட, நீ 10th இவ்வளவு மார்க் எடு, உனக்கு நான் என்ன பண்றேன், சைக்கிள் வாங்கி தர்றேன், மொபைல் வாங்கி தர்றேன், இதை நீ செய், நான் உங்களுக்கு என்ன பண்றேன், இதை செய்யறோம். நம்மளே என்ன பண்றோம், பிள்ளைகள்கிட்ட சொல்றோம். அதே மாதிரி தான் ஆண்டவருடைய வாக்குறுதிகள், வாக்கு தத்தங்கள் நிறைய கொடுத்திருக்காரு பைபிள்ல பாத்தீங்கன்னா வந்து. அந்த வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறணும் அப்படின்னா ஜஸ்ட் வாக்குத்தத்தை அட்டையை வாங்கி மட்டும் நம்ம பைபிள் வச்சுக்கிட்டா மட்டும் வந்துடாது ஆக்சுவலா. அந்த வாக்கு தத்தத்துக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன நிபந்தனையை வச்சிருக்கிறாரு, எதை கடைபிடிக்க சொல்லியிருக்கிறாரு, அதை நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா அதற்கேற்ற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் இந்த சாலமோன்ட்ட சொல்றாரு, நீ உன்னுடைய அப்பாவை போல என் கட்டளைகளை கடைபிடிச்சா ஃபர்ஸ்ட் வரக்கூடிய ஆசீர்வாதம் உனக்கு நான் சொன்ன, உன் அப்பாவுக்கு சொன்ன அந்த வாக்குறுதிகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா வந்து நிறைவேறும். இப்ப கடவுள் கொடுத்த வாக்குறுதி நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும்னா கண்டிப்பா கீழ்ப்படியும். இப்ப ஏலி என்ற குருவுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்களேன். அவர் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால என்ன சொல்வார்னு பாத்தீங்கன்னா, ஏலியை பார்த்து ஆண்டவர் சொல்வார், உனக்கு நான் கொடுத்திருந்த அந்த வாக்குறுதியை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லுவார். ஏன்னா என்னை விட உன் புதல்வரை நீ என்ன பண்ண, எனக்கு மேலாக உன் புதல்வரை நீ உயர்த்தினாய். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 29 நம்ம படிக்கிறோம். அவர் காட் இஸ் a possessive God. அவருக்குரிய இடத்தை நம்ம யாருக்கு நம்ம கொடுக்க கூடாது. அனைத்திற்கும் மேலாக நம்ம ஆண்டவரைத்தான் நம்ம நேசிக்கணும். அவருக்குரிய இடத்தை நம்ம மனிதர்களுக்கோ பொருட்களுக்கோ எதுக்கோ கொடுத்தாலும் ஆண்டவர் சகித்துக் கொள்ளவே மாட்டார். அவர் God is a jealous God என்று சொல்வார்கள், பொறாமையுள்ள தேவன். அப்ப அவருக்குரிய இடத்தை, ஏன்னா ஏலியை பார்த்து என்ன சொல்றாரு பாருங்களேன், என்னை விட உன் பிள்ளைகளை நீ அதிகமா நேசிக்கிற, எனக்கு மேலாக உன் புதல்வர்களை உயர்த்தி சொல்லி காமிப்பார். ஆக்சுவலா வந்து பாருங்க, இதே மாதிரி தான் ஆதாம்கிட்ட சொல்லி காமிப்பார். உண்ணக்கூடாது என்று நான் கட்டளையிட்ட அந்த மரத்தின் கனியை உன் மனைவியின் பேச்சை கேட்டு நீ உண்டதால் நிலம் சபிக்கப்பட்டுள்ளது. தொடக்க நூல் 3:17-18 படிக்கிறோம். இது ரெண்டுமே கம்பேர் பண்ணி பாருங்க, எவ்வளவு ஆண்டு சொல்லி காமிக்க பாருங்களேன். ஏலிட்ட சொல்றாரு, என்னை விட உன் பிள்ளைகளை நீ அதிகமா நேசிக்கிற. ஆதாம்கிட்ட சொல்றாரு, என்னை விட உன் மனைவிக்கு என்ன பண்ற, நீ முக்கியத்துவம் தர்ற. அப்ப ஃபர்ஸ்ட் கடவுளுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் தரணும். அப்ப ஏலிட்ட கொடுத்த வாக்குறுதி ஆண்டு என்ன பண்றாரு, வாபஸ் வாங்கிட்டு சொல்றாரு, இனிமே வந்து உனக்கு பின்னாடி சந்ததி யாரும் என்ன மாட்டாங்க, எனக்கு வந்து ஊழி செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா அவரு
தெரிஞ்சிருந்தும் அறிந்திருந்தும் புரிந்திருந்தும் அந்த தப்பை செஞ்சதுனால ஆண்டவர் அந்த கொடுத்த வாக்குறுதியை வாபஸ் வாங்கிட்டார். அப்ப கடவுள் நம்ம கொடுத்துருக்கிற வாக்குறுதிகள் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறணும் அப்படின்னா அவருடைய வசனத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். ரெண்டாவது அந்த ப்ராமிஸ் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் மக்களிடையே குடியிருப்பேன், நான் உங்கள்கிட்ட குடியிருப்பேன். அப்ப கடவுளுடைய வார்த்தையை நம்ம கீழ்ப்படிஞ்சாதான் கடவுள் நம்மோடு இருப்பார், இல்லைன்னு இருக்க மாட்டார். அவருக்கு பிடிக்காத நம்ம செஞ்சுக்கிட்டு அவர் சொல்ல நம்ம செய்யறது ஒண்ணுன்னு சொல்லி அவர் விரும்பாத நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்மள்ட்ட ஆண்டவர் குடியிருக்க முடியாது. தூய ஆவியானவருக்கு துயரம் விளைவிக்காதீர்கள். பரிசுத்த ஆவியான அவனை தூண்டிக்கொண்டே இருப்பார் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு. இதை பாரு, இதை பேசு, இப்படி செய்ய, இப்படி வாழ, இப்படிப்பட்ட நண்பர்களோடு பழகாதன்னு சொல்லி நம்மளை தூய்மையை நோக்கி வலியுறுத்தி கொண்டே இருப்பார். அவருக்கு நம்ம கீழ்ப்படிய அவரை நம்ம சந்தோஷமா வச்சுக்க என்ன பண்ணுவார்? நமக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஆனால் அவருடைய உள்ளத்தை நாம் காயப்படுத்தினோம் என்றால், அவருக்கு நம்ம துயரம் விளைவித்தோம் என்றால் நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப கடவுள் நம்மோடு இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? அவருக்கு பிரியமானதை நம்ம செய்யணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யோவான் 8:29 கூறுகிறது, என்னை அனுப்பியவர் என்னோடு இருக்கிறார், ஏனென்றால் அவருக்கு பிரியமானவைகளையே நான் எப்போதும் செய்கிறேன். அருமையான ஒரு வசனம். அந்த வசனத்தை நாம் படிப்போம். யோவான் 8:29 வசனத்தை நாம் வாசிப்போம். யோவான் 8:29. என்னை அனுப்பியவர் என்னோடு இருக்கிறார், அவர் என்னை தனியாக விட்டு விடுவதில்லை, நானும் அவருக்கு உகந்தவற்றையே எப்போதும் செய்கிறேன் என்றார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்ப கடவுள் நம்மோடு இருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன, ஏசப்பாவுக்கு பிரியமானதையே நம்ம பார்க்கணும், அவருக்கு பிரியமானதையே பேசணும், செய்யணும். இப்படி இருந்தோம்னா கடவுளுடைய பிரசனை நம்மளை விட்டு அகலவே அகலாது. அவருடைய பிரசனை எப்போதும் நம்மோடு இருக்கணும். அதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். கடவுள் நம்மோடு இருந்தார் என்றால் எல்லா ஆசீர்வாதம் அதுல அடங்கி இருக்குது. ஏசப்பா நம்மோடு இருந்தார்னா அங்க மகிழ்ச்சி, அங்க கவலை இல்லை, கண்ணீர் இல்லை. ஏசப்பா நம்மோடு இருந்தா அங்க வெற்றி தான் கிடைக்கும், தோல்வி கிடையாது. ஏசப்பா நம்மோடு இருந்தார் என்றால் அங்க பயப்படவே தேவையில்லை, நம்ம மன தைரியமா நம்ம இருக்க முடியும். ஏசப்பா நம்மோடு இருந்தா அங்க ஆசீர்வாதம், உயர்வு, வெற்றி எல்லாமே கிடைக்கும். அப்ப இந்த கடவுளுடைய பிரசனை நம்மோடு இருக்கணும் அப்படின்னா அவருக்கு பிரியமானதையே நம்ம என்ன பண்ணணும்? செய்யணும். அதான் ஏசப்பா சொல்றாரு, அவருடைய லைஃப் எக்ஸாம்பிள்ல சொல்றாரு, என்னை அனுப்பிய தந்தைக்கு உகந்தவற்றையே நான் செஞ்சதுனால அவர் எப்போதும் என் கூட இருக்கிறாரு. இதுதான் சாலமோனுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ என் கட்டளையில கடைபிடிச்சேன்னா நான் உன் கூட குடியிருப்பேன், கூடவே இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. மூன்றாவதாக பிராமிஸ் சொல்றாரு ஆண்டவர் கீழ்ப்படிதான் என்ன ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா, கைவிட மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்றார். எப்பவுமே பைபிள் படிக்கும்போது ஒரு குறிப்பிட்ட வசனத்தை மட்டும் நம்ம எடுத்து டாக்டரின் ஆகக்கூடாது. ஏன்னா சொல்லிக்கிற ஆண்டவர் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு சொன்ன அதே ஆண்டவர் இங்கே என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நீ என் கட்டளைகளை கடைபிடிச்சா நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன் கூட இருப்பேன், நான் கொடுத்த வாக்குறுதியை நான் என்ன பண்ணுவேன்? நிறைவேற்றுவேன். உதாரணத்துக்கு இவருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். சவுல் அரசருடைய வாழ்க்கை. ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், இஸ்ரேல் மக்கள் வழிநடத்துவதற்காக ஆண்டவரால் திருப்பலிவு செய்யப்பட்டவர் தான். ஆனா அடுத்தடுத்து அவர் ஆண்டுடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படியாம நடந்ததுனால பாத்தீங்கன்னா வசனம் கூறுகிறது, சவுலை விட்டு ஆண்டவருடைய ஆவி நீங்கி போக ஆண்டவர் அனுப்பிய தீய ஆவி அவரை ஆட்கொண்டது என்று பைபிள் சொல்லப்பட்டிருக்கு. 1 சாமுவேல் 16:14 நம்ம படிக்கிறோம். ஏன்னா அடுத்தடுத்து கீழ்ப்படியாம இருந்துகிட்டே இருந்ததுனால ஆண்டவர் பொறுத்து பார்த்தார். கடைசியில பாத்தீங்கன்னா அந்த பரிசுத்த ஆவியானவர் சவுலை விட்டு நீங்கிட்டார், வெளியே போயிட்டார். மாறாக ஆண்டவரே என்ன பண்றாரு? அவரே தீய ஆவியை அனுப்புறாரு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அதனாலதான் தாவீதுக்கு அந்த பயம் இருந்துச்சு. பாவம் செஞ்ச போது அவர் பயப்பட்டாரு, சவுலுக்கு மாதிரி நம்மளுக்கு ஆயிருமோ, சவுல் பாவம் செஞ்சதுனால பரிசுத்த ஆவியானவர் அவர்கிட்ட என்ன பண்றாரு? நீங்கிட்டாரு, நம்மளை விட்டு நீங்கிடுவாரான்னு சொன்னா ஜெபிக்கார், ஆண்டவரே உரி தரும் ஆவியை புதுப்பிக்கின்ற ஆவி என்னுள் உருவாக்கியறணும், தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்துறாதீங்கப்பா அப்படின்னு என்ன பண்றாரு? கெஞ்சி கேட்கிறார். ஏன்னா இந்த அனுபவத்தை அவர் பார்த்திருக்கிறார். என்னுடைய ஆவி தவறிழைக்கும் மனிதனில் என்றென்றும் போராடுவதில்லை, தொடக்க நூல் 6:3 நம்ம படிக்கிறோம். அப்ப கடவுளுடைய பிரச்சனை நம்மோடு இருக்கணும் அப்படின்னா நம்ம அவருக்கு பிரியமானதை நம்ம என்ன பண்ணணும்? செய்யணும். ஏசப்பா நம்மளை கைவிடக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும்? அவருக்கு பிரியமானதை நம்ம செய்யணும். இந்த வசனம் நிறைய ஃபேமஸான வசனம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை.
ஆனா அதுக்கு முன்னாடி நிபந்தனை வச்சிருக்கிறார். எபிரேயர் 13:4 நம்ம படிக்கிறோம். பொருளாசையை விலக்கி வாழுங்கள், உள்ளதே போதும் என்றிருங்கள். அப்பொழுது என்ன பண்ணுவாரு? நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன் என்று வசனம் கூறுகிறது. அந்த வசனத்தை படிப்போம். எபிரேயர் 13:4 வசனத்தை நாம் வாசிப்போம். ஆமேன், பிரைஸ் தி லார்ட். அப்ப பாருங்களேன், அப்ப பொருளாசையை விலக்கி வாழணும், உள்ளதே போதும் என்ற மனநிறைவோடு நம்ம வாழ்ந்தோம்னா கண்டிப்பா ஆண்டவர் நம்மளோட என்ன மாட்டார்? அவர் விலக மாட்டார், நம்மளை கைவிட மாட்டார். அப்ப கீழ்ப்படிதனால ஃபர்ஸ்ட் 3 பிளஸிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிவதனால வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். இரண்டாவதாக அவனுடைய பிரசன்னம் எப்போதும் நம்மளோடு இருக்கும். மூன்றாவதாக அவர் நம்மளை விட்டு விலக மாட்டார், நம்மளை கைவிட மாட்டார். ஏனென்றால் நீதிமான்களுடைய ஜெபம் ஆண்டவருக்கு எப்படிப்பட்டது பாத்தீங்கன்னா விருப்பமானது, நேர்மையானவருடைய வல்லமை மிக்க மன்றாட்டு மிகுந்த பலனை கொடுக்கும் என்று வசனம் கூறுகிறது. நான்காவதாக அவனுடைய வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிதனால என்ன நமக்கு ஆசீர்வாதம் என்றால், சாத்தானை நாம் எதிர்த்து நிற்க முடியும். சாத்தானை எதிர்த்து நிற்பதற்கு தேவையான வல்லமை, ஆற்றலை, சக்தியை கடவுள் நமக்கு கொடுப்பார். யாக்கோபு 4:7 நாம் படிக்கிறோம், ஆண்டவருக்கு பணிந்திருங்கள், அழகையை எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஆண்டவருக்கு பணிந்திருக்கணும், அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிக்கணும். அவர் வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்தோம் என்றால் சாத்தானை எதிர்ப்பதற்கு தேவையான வல்லமை, ஆற்றலை, சக்தியை என்ன பண்ணுவார்? ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவார்? கொடுப்பார். இந்த மாதிரி தான் சென்னையில் நடந்த ஒரு சம்பவம். ஆக்சுவலா அங்க ஒரு வீட்டுல ஒரு தீ ஆவி பிடிச்சவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்காக போய் ஜெபிக்கலாம். அதனால ஒரு டீமா என்ன பண்றாங்க, பிரேயர்ல உள்ளவங்க எல்லாம் போலான்னு பிளான் பண்றாங்க. அப்ப அதை லீட் பண்றவங்க சொல்றாங்க, நாளைக்கு போய்க்கலாம், ஏன்னா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா ஒரு பிரதர் சொல்றாரு, அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் பாத்துக்கிறோம், நாங்க போய் அந்த தீ ஆவி விரட்டிட்டு வந்துடுறோம், நீங்க கவலைப்படாதீங்க பிரதர் அப்படின்னு சொல்லி ரொம்ப தடாபடலாம் சொல்றாரு. சரி நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. அங்க போய் அவங்ககிட்ட போய் அந்த வீட்டுல போய் இயேசுவின் நாமத்தில் அப்பாலை போ சாத்தான்னு சொல்லி தீயாவி விரட்டுகிறோம் சொல்லி பயங்கரமா கத்தி ஜெபிக்கிறார். உடனே அந்த பெண்ணுக்குள்ள அந்த தீயாவி அவங்க அந்த ஊழியரை பார்த்து சொல்ல ஆரம்பிச்சு, நீ என்னை விரட்ட வந்திருக்கியா, நீ யாரு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. என்ன சொல்ற அப்படிங்கிறப்ப, உன்னுடைய மறைமுகமா உன்கிட்ட பாவம்லாம் இருக்குது, நீ இங்க ஊழியம் பார்த்துட்டு இருக்கிற, ஆனா மறைமுகமா நீ யாருக்கும் தெரியாம புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் உனக்கு இருக்குது, நீ அதை விட்டுட்டு வந்தா தான் நீ என்னை துரத்த முடியும், அப்பதான் நான் வெளியே போவேன், நீ அதை வச்சுக்கிட்டு என்னை துரத்த வர்றியா அப்படின்னு சொல்லி எல்லாரும் முன்னாடியும் அது பேச ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஊழியருக்கு அப்படியே வெக்கப்பட்டு போயிட்டார், அப்படியே வீட்டுக்கு போயிட்டார். அதுக்கப்புறம் அவரால் கண்டினியூ பண்ண முடியல. ஆக்சுவலா இப்படிதான் சாத்தானுக்கு தெரியும் நம்ம மறைமுகமா நம்ம என்ன செய்யணும், மறைமுக பாவங்கள், அந்தரங்க வாழ்க்கை எல்லாமே சாத்தானுக்கு தெரியும். நம்ம தனிப்பட்ட வாழ்க்கை நம்ம பரிசுத்தமா இருந்தது என்றால் சாத்தான் பயப்படுவான். சாத்தான் யாரை கண்டு பயப்படுவான் என்றால், ஆணுடைய வசனத்துக்கு யாரு கீழ்ப்படுகிறார்களோ அவர்களை கண்டு சாத்தான் பயப்படுவான். நம்ம குரலை உயர்த்தி ஜெபிக்கிறால மட்டும் கிடையாது, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்குது, யாருமே நம்மளை பார்க்காத சமயத்துல தனிமையா இருக்கும்போது நம்முடைய பழக்க வழக்கங்கள், சுவாபங்கள் எப்படி இருக்குது, அதெல்லாம் அவனுக்கு தெரியும். நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில தூய்மையா இருந்தோம் அப்படின்னா சாத்தான் என்ன பண்ணுவான்? பயப்படுவான். யோவான் 14:30 ஆண்டவர் சொல்கிறார், இவ்வுலகின் தலைவன் வந்து கொண்டிருக்கிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்று சொல்கிறார். என்னை பார்த்து குற்றம் சொல்ல அளவுக்கு அவன்கிட்ட எதுவுமே கிடையாது, அந்த அளவுக்கு என் வாழ்க்கை தூய்மையா இருக்குதுன்னு ஆண்டவர் சொல்றார். உங்களில் யாராவது என்னிடம் பாவம் இருக்கிறது என்று சொல்ல முடியுமா என்று யோவான் 8:46 சேலஞ்ச் பண்ணி ஆண்டவர் சொல்றார். யாராவது என்னை குற்றப்படுத்த முடியுமா சொல்லுங்கன்னு சொல்றார். அந்த அளவுக்கு ஏசப்பா தூய வாழ்க்கை வாழ்ந்தார். அதனாலதான் ஏசப்பா போனாலே தீ ஆவிகள் என்ன பண்ணுச்சு? நடுநடுக்குச்சு. நீங்க தான் இறைமகன் சொல்லி என்ன பண்ண, நீங்க வதைக்கவா வந்திருக்கீங்கன்னு சொல்லி பேய்கள் எல்லாம் நடுநடுங்குது ஆணுடைய பிரசன்னத்துல. அவர் போனாலே நிக்க முடியல, அந்த அளவுக்கு பரிசுத்தமா அவர் வாழ்ந்தார். அப்ப ஆணுடைய வார்த்தைக்கு யார் கீழ்ப்படுகிறார்களோ அவர்களை கண்டு சாத்தான் என்ன பண்ணுவான்? பயப்படுவான். இது மாதிரிதான் ஒரு இளங்குரு ஒரு தீ ஆவியை ஓட்டுவதற்காக போகும்போது போகவே இல்லை. இருந்தது
உடனே ஒரு மூத்த குருவான்ட்ட வந்து கேட்காரு, நான் போய் ஜெபிச்சு பார்த்தேன், அது போகவே இல்லை அப்படிங்கிறப்ப அவர் சொன்னார், நல்ல ஒரு பாவ சங்கீதனம் செய்யி, நல்ல பாவ சங்கீதனம் செஞ்சு உபவாசம் இருந்துட்டு மறுநாள் போய் நீ என்ன பண்ணு, நீ துரத்து அப்படின்னு சொல்லி ஆலோசனை சொல்றார். அது மாதிரி இந்த இளங்குரு என்ன பண்றாரு, போய் நல்ல ஒரு பாவ சங்கீதனம் செஞ்சுட்டு உபவாசிச்சு ஜெபிச்சுட்டு அங்க போய் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுன்னு சொன்னோடனே உடனே என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா வந்து வெளியேறி விட்டது. அப்ப தூய வாழ்க்கை வாழணும், அப்பதான் சாத்தான் என்ன பண்ணுவான், பயப்படுவான். ஐந்தாவதாக ஆண்டுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்தால் என்ன ஆசீர்வாதம் அப்படின்னா, ஞானத்தை நமக்கு வாரி வாரி கொடுப்பார் ஆண்டவர். ஞானம் ரொம்ப ரொம்ப அவசியம். அது குடும்பமா இருக்கலாம், வேலை ஸ்தலமாக இருக்கலாம், படிக்கக்கூடிய பிள்ளைகளா இருக்கலாம். ஞானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் ஆண்டு ஞானத்துக்காக கேளுங்கன்னு சொல்றாரு. உங்களில் யாரேனும் ஞானத்தில் குறைவுள்ளவர்களா இருந்தால் கடவுள்கிட்ட கேளுங்க, முகம் கோணாமல் தாராள உள்ளத்தோடு கொடுப்பவர் அவர்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. சீராக் 1:26 கூறுகிறது, நீ ஞானத்தை அடைய விரும்பினால் கட்டளைகளை கடைபிடி, அப்போது ஆண்டவர் உனக்கு வாரி வாரி வழங்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனத்தை படிப்போம். சீராக் 1:26 வசனத்தை நாம் வாசிப்போம். ஞானத்தை நீ அடைய விரும்பினால் கட்டளைகளை கடைபிடி, அப்போது ஆண்டவரே உனக்கு ஞானத்தை வாரி வழங்குவார். ஆமென். பிரைஸ் லார்ட். ஆமென். பிரைஸ் லார்ட். அப்ப ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும். கடவுள் யாருக்கு ஞானத்தை கொடுப்பார் என்றால், அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கிறவங்களுக்கு தான் என்ன பண்ணுவாரு, இன்னும் நிறைய கொடுப்பார். ஆக்சுவலா வந்து புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டி எழுப்புகிறாள், புத்தி இல்லாதவளோ வீட்டை தம் கையாலே இடித்து போடுகிறாள். ஞானமுள்ள பெண்கள் என்ன பண்ணுவாங்க, நீதிமொழிகள் 14:1 சொல்லப்பட்ட வீட்டை கட்டி எழுப்புவார்கள். அப்ப வந்து பெண்கள் என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எப்படி நான் அந்த குடும்பத்தை நான் நடத்தணும், எனக்கு ஞானத்தை தாங்க. எப்படி மாமியார் மருமகள், எப்படி மாமியார் மாமனார்ட்ட நடந்துக்கணும், எப்படி குடும்ப உறுப்பினர்கள் நடந்துக்கணும், எப்படி கணவன் கொண்டு வரக்கூடிய சம்பாதித்தத்துல சிக்கனமா கடன் வாங்காம குடும்பத்தை நடத்தணும், எப்படி பிள்ளைகளை ஆண்டுக்குள்ள வளர்க்கணும், எனக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே, கற்றுத்தாங்க ஆண்டவரே, கேட்கணும். அதுதான் சொல்லுவது, ஞானமுள்ள பெண்கள் வீட்டை கட்டி எழுப்புவார்கள். ஆண்ட கேட்கணும், எப்படி ஆண்டவரை குடும்பத்தை கட்டி எழுப்புறது. அப்படி ஆண்ட கேட்காம பொழுதனைக்கும் சினிமா சீரியல் பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா அந்த வீட்டை கட்டி எழுப்ப முடியாது. வீட்டை என்ன இடிச்சு போற மாதிரி தான் ஆயிரும் ஆக்சுவலா வந்து. அதே மாதிரிதான் ஆண்கள் தொழில வந்து செய்யக்கூடிய தொழில் நஷ்டமாகுது, செய்யக்கூடிய தொழில ஒரு லாபமே இல்லை, எல்லாம் இழப்பா இருக்குது, தொட்டதுல எல்லாம் ஒரு முன்னேற்றமே இல்லை. ஆண்டோட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாங்க, எப்படி நான் அந்த பிசினஸ் செய்யணும், எப்படி நான் செய்யணும் சொல்லித்தாங்க ஆண்டவரே. அந்த விடுதலை பயணங்கள் 31:3 ஒரு அருமையான பிராமிஸ் ஆண்டவர் சொல்லியிருப்பார். அது ஞானத்தையும் அறிவாற்றலையும் தொழில் திறமை அனுபவத்தை தரக்கூடிய இறை ஆவியால் நான் அவனை நிரப்புவேன்னு சொல்லியிருப்பார். அந்த மாதிரி எனக்கு ஞானத்தை தாங்க, இந்த பிசினஸ் நல்லா பண்றதுக்கு எனக்கு என்ன பண்ணுங்க, ஞானத்தை தாங்கன்னு சொல்லி அவங்களும் என்ன பண்ணும், ஞானத்துக்காக ஜெபிக்கணும். அதே மாதிரிதான் பிள்ளைகள் என்ன பண்ணணும், ஞானத்துக்காக ஜெபிக்கணும். ஞானத்தை தாங்க ஆண்டவரே, நல்லா படிக்கிறதுக்கு, கீழ்ப்படிவதற்கு, ஒழுக்கமா இருப்பதற்கு, எல்லாத்துக்கும் ஞானம். பைபிள்ல பல இடங்கள்ல ஞானத்தை பத்தி அதிகமா சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஆண்டை வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிய நம்மை ஞானத்தின் ஆவியால் ஆண்டவர் நிரப்புவார். திருத்துவர் பணிகள் 5:32 நாம் படிக்கிறோம், தமக்கு கீழ்ப்படிவோருக்கு அருளும் தூய ஆவியானவர். ஆண்டவர் யாருக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பார் என்றால், அவருடைய வார்த்தைக்கு யார் கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுக்கு தான் என்ன பண்ணுவார், தூய ஆவியால் நிரப்புவார். எல்லாமே கீழ்ப்படிதான் ஆசீர்வாதம். இந்த வாசம் ஒவ்வொன்றா பாருங்க, எல்லாமே பாருங்க, நம்ம கீழ்ப்படினால்தான் பரிசுத்தாவில் நிரப்பப்படுவோம், நம்ம கீழ்ப்படினால்தான் நமக்கு ஞானம் கிடைக்கும், நம்ம வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படினால்தான் சாத்தானை எதிர்க்க முடியும். எல்லா இந்த பிளஸிங்ஸ் எல்லாமே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். நம்ம ஆண்டை வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படினால்தான் மண்ணுலக மற்றும் விண்ணுலக ஆசீர்வாதம் எல்லாத்தையும் நம்ம என்ன முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அதே மாதிரி 7வதாக நாம் கீழ்ப்படிந்தால் என்ன ஆசீர்வாதம் என்றால், பரலோகம் யாருக்கு சொந்தம் அப்படின்னா, அவனுடைய வார்த்தையை கேட்டு யாரு கடைபிடிக்கிறாங்களோ அவங்க தான் அங்க போக முடியும். நம்ம ஆண்டரை பொறுத்த வரைக்கும் அவர் எப்பயுமே எண்ணிக்கையோ அளவு பார்க்க மாட்டார், அவர் தரத்தை பார்ப்பார். குவாலிட்டி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எத்தனை முறை பைபிள் படிச்சோம் அது முக்கியம் கிடையாது, நம்ம ஒரு முறை படிச்சாலும் அதன்படி நம்ம வாழ்கிறோமா அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லூக்கா 8:21 ஏசப்பாவுடைய போதனையை கேட்டு ஒரு பெண் சொல்லுவாங்க, உன்னை கருத்தாங்கி பாலூட்டி
தாலாட்டி வளர்த்த உன்னுடைய தாய் பேறு பெற்றவர்னு சொன்னப்ப ஏசப்பா சொல்லுவார், இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிகம் பேறு பெற்றோர் என்று என்ன பண்ணுவார் சொல்லுவார். அப்ப யாரு கடைபிடிக்கிறாங்களோ அவங்கதான் பேறு பெற்றவர்கள், பாக்கியவான்கள், பிளஸட். அதே லூக்கா 11:28 சொல்லப்பட்டிருக்கு, என்னுடைய இறை வார்த்தையை யாரு கடைபிடிக்கிறார்களோ அவர்களே என்னுடைய தாயும் என்னுடைய சகோதர சகோதரிகளுமாய் இருக்கிறார்கள். அதே மாதிரி யோவான் 15:14 நம்ம படிக்கிறோம், என் இறை வார்த்தையை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்தீர்கள் என்றால் என்னுடைய நண்பர்களாக இருப்பீர்கள் என்று ஆண்டவர் அங்க சொல்றார். பாருங்க, ஏசப்பாவுடைய நண்பர், ஏசப்பாவுடைய தாய் சகோதரி, ஏசப்பாவுக்குரிய சீடர்கள். யோவான் 8:31 படிக்கிறோம், நீங்கள் என் வார்த்தையை தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் என் சீடர்களாய் இருப்பீர்கள். எவ்வளவு பிளஸிங்ஸ் பாருங்க. இதெல்லாம் நம்ம ஏசப்பாவுக்கு நெருங்கி பழகணும், அவர் பெஸ்ட் ஃப்ரெண்டா பழகணும், அவர் நல்ல மூத்த சகோதரர் அவர் நமக்கு ஆக்சுவலா. அப்ப யாரை பார்த்து சொல்றாரு பாத்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி அவனுடைய வார்த்தை யாரு கடைபிடிக்கிறாங்களோ அவங்கதான் எனக்கு அம்மா, அவங்கதான் என்னுடைய சகோதரிகள், அவங்கதான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியும், அவங்கதான் உண்மையான சீடர்கள். பக்தர்களுக்கு சீடர்களுக்குள்ள வித்தியாசம் இதுதான். சீடர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த வார்த்தையை கடைபிடிச்சு இயேசுவை போல வாழணும் அப்படிங்கிற டிசையர், லாங்கிங் அவங்கள்ட்ட இருக்கும், உள்ளத்துல இருக்கும். ஆனா பக்தர்கள் அப்படி கிடையாது, ஆணுட்டு இருந்து ஏதாவது பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு தான் தேடுவாங்க. சீடர்கள் இயேசுட்டு இருந்து என்ன கற்றுக்கொள்ளலாம், ஏசப்பாட்ட என்ன கற்றுக்கொள்ளலாம், அவரை போல தாழ்ச்சி, அவரை போல பரிசுத்தம், அவரை போல சாந்த குணம், அதைத்தான் என்ன பண்ணுவாங்க, தேடுவார்கள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நாம் இயேசுவை தேடுகிறோம் என்றால் கற்றுக்கொள்வதற்காக தேடுகிறோமா, இல்லை பெற்றுக்கொள்வதற்காக நாம் தேடுகிறோமா? இந்த அருள்மணி ஃபாதர் ஒரு ஸ்பீச்ல கேட்டேன். ஆக்சுவலா ஒரு அம்மா ஒரு தியானத்துக்கு, ஒரு பாட்டி அம்மா தியானத்துக்கு வந்தாங்க. ஆக்சுவலா அவங்க அவர்கிட்ட ஃபாதர் கேட்கிறார், ஏன் பாட்டி எதுக்கு தியானத்துக்கு வந்தீங்க கேட்குறாங்க. ஏன் சாமி கேட்குறீங்க, எனக்கு இடுப்பு வலி குணமாகணும், அதுக்கு தான் நான் என்ன பண்ணேன் தியானத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே ஃபாதர் கேட்டாங்க, ஏன் பாட்டி இடுப்பு வலி குணமான ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியதானே, ஏன் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்ல ஆண்டவர் என்னை குணப்படுத்துவார். சரி, அடுத்த தியானத்துக்கு வருவீங்க, அப்ப எதுக்காக வருவீங்க, அதுக்காக வரும்போது கால் வலி பிரச்சனை, அதுக்காக வருவீங்களா, நடக்கவே முடியலன்னு சொல்லி. வயசு ஏறத்தால உங்களுக்கு 60 வயசு 70 வயசு மேல ஆயிடுச்சு, இன்னும் பாத்தீங்கன்னா எனக்கு நோயிலிருந்து சுகமாகணும், எனக்கு வேலை கிடைக்கணும், பிள்ளை பாக்கியம் கிடைக்கணும், வீடு கிடைக்கணும், இதுக்காகவே இயேசுவை தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க ஆயுசே முடிய போகுது. எப்ப நீங்க பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் எனக்கு வேணும், இயேசு போல மாறணும், பரலோக சிந்தை எனக்கு வேணும், பாவத்தை ஜெயிக்கணும், இதுக்காக நீங்க எப்ப ஜெபிக்க போறீங்க, உங்க ஆயுசே முடிய போகுதே, இன்னும் தேவைகளுக்காகவே இயேசுவை தேடிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு ஃபாதர் வந்து கேட்டாங்க. அப்பதான் அந்த பாட்டி உள்ளம் குத்தப்பட்டாங்க, நான் இன்னும் எதுக்காக ஆண்டவர் தேடிக்கிட்டு இருக்கிறேன். இதுதான் பக்தர்கள் தேடுறதெல்லாம் இந்த உலகத்துக்குரிய காரியங்களா தான் தேடிட்டு இருப்பாங்க. பிற இனத்தார் எதுக்கெல்லாம் தேடுறாங்களோ, கிறிஸ்துவை அறியாத பிற இனத்தார் எதுக்கெல்லாம் தேடிட்டு இருக்கிறாங்களோ அதுக்குதான் தேடிட்டு இருப்பாங்க. இது வேணும், அது வேணும், குழந்தை பாக்கியம் இல்லையா, குழந்தை பாக்கியம் கிடைச்சதுக்கு அப்புறம் வேலை இல்லையா, வேலை, இப்படி ஒண்ணு மாத்தி ஒண்ணு உலகத்துக்குரிய தேவைகளே தேடிட்டு இருக்கிறது. ஆனா சீடர்கள் அப்படி கிடையாது, நான் இயேசுவை இந்த உலகத்துக்கு காமிக்கணும், இயேசுனுடைய இறையாட்சி உலகம் எங்கும் பரவணும், இதுதான் அவங்களுடைய டிசையர், பரலோகத்தை அடையணும், இதுக்காகத்தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய ஜெபம் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் ஆவிக்குரிய ஜெபமாக இருக்கும். அதான் ஆண்டவர் சொல்லுவார், மத்தேயு 7:24-25 சொல்லுவார், என்னுடைய வார்த்தையை கேட்டு யாரு கடைபிடிக்கிறாங்களோ அவங்க பாறையின் மீது கட்டப்பட்டுள்ள வீட்டுக்கு ஒப்பாவார்கள். மழை பெய்தது, புயல் அடைத்தது, ஒன்னும் சேதத்தை உண்டாக்கல, அப்படியே ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. ஆனா அதே சமயம் என்னுடைய வார்த்தையை பலமுறை கேட்டும் பலமுறை படித்தும் அதை கீழ்ப்படியாமல் அசட்டை செய்கின்றவர்கள், ஏனோ தானோ என்று இருக்கிறவர்கள் மணல் மீது கட்டப்பட்டுள்ள வீட்டுக்கு ஒப்பாவார்கள். மழை பெய்தது, புயல் அடித்தது, அப்படியே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அப்ப இறை வார்த்தையின்படி நம்ம நடந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில எவ்வளவு புயல் போன்ற பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் நிலைச்சு நிற்போம், ஸ்ட்ராங்கா நிற்போம். இல்ல வார்த்தையை கடைபிடிக்கல அப்படின்னு ஒரு சின்ன துன்பம் வந்தாலும் பாருங்க முணுமுணுக்க ஆரம்பிச்சிருவாங்க, குறை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு சின்ன துன்பம் வந்தா கூட அங்க போய் அந்த மந்திரிக்கணும், அங்க போய் கயிறை கட்டணும், அங்க ஓடிடுவாங்க. ஒரு சின்ன துன்பம் வந்தா கூட ஜோசியம் ஜாதகம்னு போவாங்க. ஏன்னா அவங்கள வார்த்தையை கடைபிடிக்கல. ஆனா வார்த்தையை கடைபிடிச்சு வாழ்றவங்க எப்படி இருப்பாங்க, பாறையின் மீது கட்டப்பட்டுள்ள அறிவாளின்னு சொல்றாரு ஆண்டவர், அவங்கதான் ஞானவான்கள். வார்த்தை கேட்டு கடைபிடிக்காம இருக்கிறவங்க ஆண்டவர் சொல்ல முட்டாள் என்று சொல்கிறார், அறிவிலிகளே என்று ஆண்டவர் நம்ம கடுமையாக சொல்கிறார். அப்ப எவ்வளவு சீரியஸா நம்ம எடுத்துக்கணும்.
ஸோ வி ஹாவ் டு டேக் கிறிஸ்டியன் லைஃப் வெரி சீரியஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இறை வார்த்தை தான் கடைசி நாள் நம்மளை தீர்ப்பிடும். அதான் ஆண்டவர் சொல்வார், நான் கூறிய வார்த்தைகளை கேட்டும் அதை கடைபிடிக்காதவர்களுக்கு நான் தண்டனை தீர்ப்பு கொடுக்க மாட்டேன். ஆனால் நான் கூறிய இந்த இறை வார்த்தைகள் இறுதி நாள் என்ன பண்ணும், அவங்களுக்கு என்ன பண்ணும், தண்டனை தீர்ப்பை கொடுக்கும் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். யோவான் 12ஆம் அதிகாரம் 47, 48 வசனங்களை நாம் வாசிப்போம். யோவான் 12, 47, 48. நான் கூறும் வார்த்தைகளை கேட்டும் அவற்றை கடைபிடியாதவருக்கு தண்டனை தீர்ப்பு வழங்குபவன் நான் அல்ல. ஏனெனில் நான் உலகிற்கு தீர்ப்பு வழங்க வரவில்லை, மாறாக அதை மீட்கவே வந்தேன். என்னை புறக்கணித்து நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ளாதவருக்கு தீர்ப்பளிக்கும் ஒன்று, என் வார்த்தையே அது. இறுதி நாளில் அவர்களுக்கு அது நன்மை தீர்ப்பு அளிக்கும். ஆமேன். ஆமேன். அல்லேலூயா. வசனம் தெளிவாக சொல்லுது பாத்தீங்களா, என்னுடைய வார்த்தையை கேட்டும் அதை கடைபிடிக்காதவர்களுக்கு தண்டனை தீர்ப்பு கொடுக்கிறது நான் கிடையாதுன்னு சொல்றாங்க. ஆனா இந்த இறை வார்த்தை எப்படி உலக பிரகாரமா ஒரு கோர்ட்டுக்கு போனா, நீதிமன்றத்துக்கு போனா என்ன பண்றாங்க, அங்க வந்து சட்ட புஸ்தகம் வச்சிருக்கிறாங்க. EPCO 167 இந்த குற்றத்தின் இந்த சட்டத்தின்படி இவங்க இந்த குற்றத்தை செஞ்சிருக்கிறாங்க, இவங்களுக்கு இந்த தண்டனைன்னு சொல்லி இங்க பூமியில எப்படி ஒரு சட்ட புஸ்தகம் இருக்குது பாத்தீங்களா, அதே மாதிரி தான் ஹெவன்லி கோர்ட், பரலோக நீதிமன்றம். நமக்கு எப்படி நியாய தீர்ப்பு ஆண்டவர் வழங்குவார் என்றால், இந்த இறை வார்த்தையின்படிதான் நமக்கு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கும். நான் இதுல என்னோட சட்டத்திட்டங்களை சொல்லியிருக்கிறேனே, எப்படி இந்த பூமியில வாழணும்னு சொல்லியிருக்கேன், அதன்படி நீ வாழ்ந்தாயா, அங்கதான் அதன்படிதான் நீ தீர்ப்பு நமக்கு கிடைக்கும். உதாரணத்துக்கு 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 15 அந்த வசனம் கூறுகிறது, தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் கொலையாளிகள், எந்த கொலையாளியிடமும் நிலைவாழ்வு இராது. ஒருத்தர் எல்லா கட்டளையும் கடைபிடிச்சிருந்துருக்கலாம், ஆனா யார் மேலேயாவது ஒரு கசப்பு வெறுப்பு வச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட பேசாம இருக்கிறது, பழகாம இருக்கிறது, அவங்கள குறித்து ஒரு தவறான எண்ணம் வச்சுக்கிட்டு அந்த மனத்தாங்களோடு இருக்கிறது, இது இருந்தாலே எங்க போக முடியாது, பரலோகத்துக்குள்ள நுழைய முடியாது. இதுதான் யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 9-10 சொல்லப்பட்டிருக்கு. ஒருவர் திருச்சட்டம் அனைத்தையும் கடைபிடித்திருந்தாலும் ஒன்றில் தவறினாலும் அனைத்தையும் மீறிய குற்றத்திற்கு அவர் ஆளாவார். எல்லாம் கடைபிடிச்சு ஒன்றுல மிஸ் ஆனாலும் மிஸ் ஆயிரும். அதனாலதான் பரலோகம் போறது அப்படிங்கிறது ஈஸியான காரியம் கிடையாது, அது கஷ்டமான காரியம். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க ரொம்ப ஈஸி. நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். பைபிள் படிக்காத வரைக்கும் நான் நினைச்சிட்டு இருந்தேன் எல்லாம் ஈஸின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா பைபிள் படிக்கும் போதுதான் எவ்வளவு நிபந்தனைகளை ஆண்டவர் வச்சிருக்காரு. ஏறத்தாழ ஒரு 20க்கும் மேற்பட்ட நிபந்தனைகளை வச்சிருக்காரு. ஆண்டவர் வடிகட்டி வர ஆக்சுவலா அதை வச்சு எல்லா நிபந்தனை வச்சு என்ன பண்ண, வடிகட்டி அதுல யாரு எல்லாம் பாஸ் ஆகிறாங்களோ அவங்க எங்க போக முடியும், உள்ள போக முடியும். அதனால ஆண்டவர் சொல்றாரு, அந்த இடுக்கமான வாயில் வழியாக என்ன பண்ணுங்க, வருந்தி நுழைய முயலுங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவார். இதை கண்டுபிடிப்போர் சிலர் என்று சொல்லுவார். அப்படின்னா என்ன அர்த்தம், பரலோகத்துக்கு போகக்கூடிய எண்ணிக்கை குறைவு, ஆனால் அதே சமயம் நரகத்துக்கு போகக்கூடிய எண்ணிக்கை என்ன பண்ணுது, அதிகமான பேர்கள் இருக்கிறாங்க. ஒரு புனிதருக்கு ஆண்டு வெளிப்படுத்தி சொல்லக்கூடிய காரியம், 30,000 பேர் ஒரு நாளைக்கு உலகத்துல இறந்தாங்க அப்படின்னா ஒருத்தர் பரலோகத்துக்கு போறாங்க, 2 பேர் உத்தரிகஸ்தலம் போறாங்க, மிச்சம் நிறைய பேர் எங்க தான் போறாங்க, நரகத்துக்கு தான் போறாங்கன்னு சொல்லி ஒரு வெளிப்பாட்டுல வந்து சொன்னாங்க. பாருங்க, 30,000 பேர் இறந்தாங்க, உலகத்துல இறந்தாங்க அப்படின்னா அதுல ஒருத்தர் பரலோகத்துக்கு போறாரு, 2 பேர் எங்க போறாங்க, உத்தரிகஸ்தலத்துக்கு, மிச்சமிடமா எங்க போறாங்க, நரகத்துக்கு போறாங்க. அப்படின்னா பாருங்க எவ்வளவு நிபந்தனை ஆண்டவர் வச்சிருக்காரு, எவ்வளவு நம்ம பரிசுத்தமா வாழணும். எபேசியர் 1:4 கூறுகிறது, உலக தோற்றத்திற்கு முன்பாகவே நாம் மாசற்றோராகவும் தூயோராகவும் அவர் திருமுன் விளங்கும்படி கடவுள் இயேசு கிறிஸ்து வழியாக நம்மை தேர்ந்தெடுத்தார். அவர் முன்னாடி நிற்கும் போது நம்ம எப்படி இருக்கணும், மாசற்றவர்களாக, தூயோராக, எந்த குறை சொல்லுக்கும் ஆளாகாமல், அப்பளிக்கன்றி அவருடைய கட்டளைகளை கடைபிடிச்சு நம்ம என்ன பண்ணணும், நிற்கணும். நம்மளை பார்த்து வெல்டன் மை சர்வன்ட், உண்மை முத்தம் உள்ள ஊழியனே, என்னுடைய மகிழ்ச்சி வந்து பங்குகள் என்று நம்மளை பார்த்து சொல்லக்கூடிய அளவுக்கு குறையில்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும். அதான் பி பெர்ஃபெக்ட் as your heavenly father is perfect. உங்களுடைய விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாய் இருங்கள். மத்தேயு 5:48 படிக்கிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆசைப்படணும். நம்ம ஒரே நாள நிறைவுள்ளவர்களா ஆக முடியாது. நம்ம ஒவ்வொரு முறையும் எனக்கு வேலை வேணும், எனக்கு பணம் வேணும், வீடு வேணும், இதுக்காகவே ஜெபிச்சுட்டு இருந்தோம்னா நம்ம பெர்ஃபெக்ஷன் ஆக முடியாது. நமக்குள்ள ஒரு ஆசை தாகம் இருக்கணும். ஆண்டவரே, நீங்க சொல்லியிருக்கீங்க நான் பெர்ஃபெக்டா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க,
அந்த ஆசை எனக்கு தாங்க. நானும் அவங்க என்ன பண்ணுவோம், பெர்ஃபெக்டா இருக்கணும், நிறைவுள்ளவர்களாக இருக்கணும், எந்த குறை சொல்லுக்கும் ஆளாகாம இருக்கணும். அந்த நியாயத்தீர்ப்புல ஆண்டு முன்னாடி போய் நிற்கும் போது சாத்தான் வந்து நம்மளை பார்த்து குறை சொல்லவே கூடாது. இவன் எனக்குரியவன், எனக்குரிய பாவம் இவன்ட்டு இருக்குது, உங்க பேரை சொல்றான், ஆனா இவனுக்குள்ள என்னுடைய குணாதிசயம் ஒன்று இருக்குது, இந்த கோபத்தை இன்னும் அவன் ஜெயிக்கல, இந்த ஜாதி வரியை அவன் இன்னும் விடல, இவன் எனக்குரியவன், நீங்க எப்படி பரலோகத்துக்கு உள்ள விடுவீங்க வந்து நிப்பான். அப்ப அங்க வந்து எந்த குறை சொல்லுக்கும் ஆளாகாம நம்ம நின்னோம் அப்படின்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார், நம்மள்ட்ட நம்ம சார்பா பேசுவார். இவன் எனக்குரியவன், என்னை போல இந்த பூமியில வாழ்ந்தவன், இவன்கிட்ட எந்த விதமான மறுவற்ற வாழ்க்கை வாழ்ந்தவன், இவன்கிட்ட எந்த குறையும் இல்லை, இவன் எனக்குரியவன் என்ன பண்ணுவார், ஆண்டு நமக்கு சப்போர்ட்டா பேசுவார். சாத்தான் வாயை மூடிடுவான். அதனாலதான் நம்ம என்ன பண்ணணும், ஆசைப்படணும், நிறைவுள்ளவர்களாக இருக்குன்னு ஆசைப்படணும். உலகத்துக்குரிய தேவைகளுக்காகவே ஜெபித்துக்கிட்டு இருந்தோம்னா நிறைவுள்ளவர்களாக மாற முடியாது. பரலோகம் யாருக்கு சொந்தம் என்றால், வார்த்தையை படிப்பவர்களுக்கு அல்ல, அதை கேட்டு யாரு அதை வாழ்வாக்குறாங்களோ, அதன்படி வாழணும் அப்படின்னு முயற்சி எடுக்கிறாங்களோ அவர்களுக்கு தான் இந்த பரலோகம் வந்து சொந்தம். ஆக இன்றைய நாள்ல அவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிவதனால என்னென்ன ஆசீர்வாதங்கள் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். நாம் அவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்தோம் என்றால் பைபிள்ல சொல்லப்பட்டுள்ள அனைத்து வாக்குறுதிகளும் வாக்கு தத்தங்களும் நமக்கு என்ன பண்ணுவார், ஆண்டு என்ன பண்ணுவார், நமக்கு நிறைவேற்றி தருவார். அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்தோம் என்றால் அவருடைய தெய்வீக பிரசன்னம் நம்மோடு இருக்கும். அவருடைய தெய்வீக பிரசன்னம் நம்மோடு இருந்தா எல்லாமே தொட்டதெல்லாம் தூள் கலப்பலாம், எல்லாம் வெற்றி தான் கிடைக்கும், ஆசீர்வாதம் தான் கிடைக்கும். மூன்றாவது ஆசீர்வாதம், ஆண்டு நம்மோடு அவருடைய கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படிந்தோம் என்றால் அவர் நம்மோடு குடிகொள்வார். நம்மளை விட்டு என்ன மாட்டார், ஒருபோதும் நம்மை விட்டு விலக மாட்டார், நம்மை கைவிட மாட்டார். ஆண்டு யாரை கைவிட மாட்டார், அவருடைய வார்த்தைகளை கடைபிடிக்கிறவங்கள கைவிட மாட்டார். திருப்பாடல் 97:10 கூறுகிறது, தீமையை வெறுப்போர் மீது ஆண்டவர் அன்பு கூறுகிறார். அந்த வசனத்தை பார்த்து நாம் முடிப்போம். திருப்பாடல் 97ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிப்போம். திருப்பாடல் 97:10. தீமையை வெறுப்போர் மீது ஆண்டவர் அன்பு கூறுகின்றார், அவர் தம் கட்டுமிக்க